சுகரை வந்து ஏன் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு? இப்போ வந்து நினைச்சா லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பீப்புள் வந்து பண்ணலாம். ஆனா இன்னமும் ஏன் அவங்க பண்ணாம இருக்காங்க? தாத்தா, அப்பா, இப்போ பேரன் படிச்சுக்கிட்டு இருப்பான், படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருப்பான், கல்யாண காட்சியில் இருப்பான். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் டயபெட்டிஸ் இருக்கு. அவங்க பார்த்த நியர்பை ஹாஸ்பிட்டலில் இதிலலாம் வந்து ஒரு இன்சுலின், அப்பா 400 இருக்குப்பா, 500 இருக்குப்பா, முதல்ல இன்சுலின் கொடுத்த ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமலே ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்சுலின் எடுத்துகிட்டு வந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. டயட்டு தாங்க முக்கியமே, அதுதான் நம்பர் 1. அந்த சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் சாப்பிட்ற விட ரைஸை தான், கார்போஹைட்ரேட்டு தான் திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட், இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன், இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர். திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ லாங் ஸ்டாண்டிங் டயட் பேட்டர்னு, கட் ஹெல்த்து. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க முக்கியம். இது வந்து உணவுலேருந்து தான் வரும். சோஷியல் மீடியா சார் இப்படி யூடியூப்பில் இப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இப்படி இருக்குன்னு, அது எந்த சைட்டில் இருந்து வருது, எந்த பேஜில் இருந்து வருது, அவங்க சொல்கிற ஆள் யார், அவங்க சர்டிஃபைடான பர்சனா? ஒரு மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, நெய்பரு, ஆன்லைனில் வருது, துண்டு சீட்டில் குறிப்பில் வருது, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியாக டாக்டர்கிட்ட வராங்க. சோஷியல் மீடியாவில் வரதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம ஏனோ தானான்னு எடுக்கிறத விட ஒரு ட்ரெயின்டு பர்சன், இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றீங்க, கார் ப்ராப்ளம்னா கார் மெக்கானிக்கு கூப்பிட்றீங்கன்னா, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை விட்டுட்டு உங்கள் டாக்டரை போய் கேளுங்க. யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிஸ் பத்தி நிறைய கேள்விகள் அண்ட் சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜெனரல் பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தமிழழகன். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டயபெட்டிஸ் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க, டயபெட்டிஸ்னா என்ன அண்ட் அதுக்கு வந்து நீங்க என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தரீங்க? டயபெட்டிஸுங்கிறது சர்க்கரை நோய், சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார நோயாக இருந்தது. இன்னைக்கு காசு இருக்கோ இல்லையோ டயபெட்டிஸ் எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மெயின் ரீசன். இப்போ வீட்டில் யாராவது தந்தை தாய் யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவசியம் அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க நமக்கு வந்தால் என்னன்னு போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மாறணும். இப்போது 50, 60, 70 வந்துக்கிட்டு இருந்த டயபெட்டிக் டிஸார்டர் இன்றைக்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 25, 30, 35 யங்ஸ்டர்ஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ரெடியூஸ்டு லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நேரத்துக்கு தூங்குறது இல்லை, படுக்கிற எல்லாருடைய ஸ்லீப் டைம் பாருங்கள், இன்க்ளூடிங் உங்களுடைய டைமாக கூட இருக்கட்டும், இட் வில் பி அரவுண்ட் 10:30, 11, 12 அப்படிங்கிற ஒரு 9:30, 10க்குலாம் பெட் டைம் வச்சுருந்தா மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இன்றைக்கி அது இல்லை. ஸோ லெஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். போகிற இடத்துல கிடைக்கிற ஃபுட்டு அது ப்ராசஸ்டு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டாக எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கிற டயட்டில் எல்லாமே ஹை கேலரி இன்டேக்காக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுக்கு தகுந்தபடி எரிபொருள் நம்ம உடம்புல வந்து ஃபிசிக்கலாக கேலரி பேர்ன் ஆகிறது இல்லை. இதெல்லாம் ரீசன். அண்ட் இன்னைக்கு வந்து சர்க்கரை வந்து போய் லேபில் செக் பண்ணி பார்க்கணும், டயக்னோஸ் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அப்படி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு மீட்டரில் ஒரு குளுக்கோமீட்டரை வச்சுட்டு எல்லாரும் பொதுவில் கேம்ப்பு, இந்த பார்க்ஸ், இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுறாங்க. நீங்கள் அடிக்கடி 6 மாதம் ஒரு முறையாவது இது அவசியம் பார்க்கணும். சர்க்கரை வந்த பிறகு பார்க்கணுங்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா ப்ரிவென்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே காப்பாற்றும். எங்கள் அப்பாவுக்கு 50 வயசில் இருக்கு, நான் ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாற்ற மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். டாக்டர், லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், வாரத்தில் 5 நாளாவது ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கடந்த இத்தனை ஆண்டுகளில் டேப்லெட்ஸ், இன்சுலின் அப்படிங்கிறது அலோபதியில் இருக்குது. இப்போ இன்சுலின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ்க்கு மேலே டிஸ்கவரி ஆகி நமக்கு வந்து இன்றைக்கி இன்வென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் சின்ன குழந்தைகளுக்கு வர டயபெட்டிக் டிஸார்டர் ஆகட்டும், ப்ரெக்னென்சியில் இருக்கிற டயபெட்டிக் டிஸார்டர் ஆகட்டும், அவங்களுக்குலாம் சேஃபாக கொடுக்கறது இன்சுலின். இன்சுலினை தவிர்த்துட்டு மாத்திரை கொடுக்கக்கூடிய டயபெட்டிக் கண்டிஷன்ஸ்னு டைப் 2 டயபெட்டிஸ், மோடி டயபெட்டிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய தேவையை விட டேப்லெட்ஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஓகே இந்தாம்மா குரூப் ஏ தரேன், பி தரேன்னு சல்ஃபனைல் யூரியா, கிளிப்டின்ஸ், SGLT2 அப்படின்னு 1 by 1 கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை ரெமிஷன் பண்ணுற அளவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது. 365 நாள் ஊசி போடணும்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு வாரத்தில் 1 நாள்
52 நாள் போட்டோம்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்வென்ஷன் இன் மெடிக்கல் ஃபீல்ட் இட் இஸ் லைக் வெரி வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குல்ல டாக்டர், பட் ஸ்டில் வந்து சுகரை வந்து ஏன் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு? இப்போ வந்து நினைச்சா லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பீப்புள் வந்து கண்டிப்பா. பண்ணலாம், See, ஆனா இப்போ இன்னமும் ஏன் அவங்க பண்ணாம இருக்காங்க? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு கெட் ரிட் ஆஃப் டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டா அண்ட் லெஸ் தென் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்குள்ள நியூலி டயக்னோஸ்டிக் கேஸை என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாலும் தே கேன் ஹாவ் அ எஃபர்ட் அண்ட் ட்ரை. ஏன்னா 80 to 90% இஸ் டயட்டிங் எக்ஸசைசிங் தான். நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா சுகர் வந்து 300-400 இருந்தது, HbA1c 3 months ஆவரேஜ் குளுக்கோஸ் 7க்குள்ள இட் இஸ் ஐடியல் குட் கண்ட்ரோல். எனக்கு 7 வந்துருச்சு, 10-12 வச்சிருந்தேன், டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு தே ஆர் ட்ரைங் டு ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது, ட்ரீட்மெண்ட் ஃபாலோப்பையும் நிறுத்தக்கூடாது. இட்ஸ் லைக் சிம்பிளாக சொல்லணும்னாங்க, எல்லாருக்கும் ஒரு பைக் கார் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். யாரும் பாருங்க பைக் கார் வாங்கி போட்டால் அப்படியே விட்டுற மாட்டாங்க, அதை ரெகுலராக கரெக்டாக பார்ப்பாங்க, ரெகுலராக க்ளீன் பண்ணி தொடச்சி வைப்பாங்க, பீரியாடிக்கல் சர்வீஸ் விசிட் பண்ணுவாங்க. எதுக்கு? வண்டி நல்லா உழைக்கணும், லைஃப் வரணும். ஒரு சில பேர் அதை கேர் பண்ணாமல் ஓட்டுற இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. வண்டி வாங்கினது பாருங்க, அப்பா வாங்கியிருப்பாரு, 50 வருஷம் வண்டியாக இருக்கும், புது வண்டி மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா அது அவருக்கு தெரியுது, அவருடைய அந்த அந்த வண்டியினுடைய அந்த கஷ்டம், அது இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்கோங்கிற ஆளாயிருக்கோங்கிற அந்த இது இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அது கிடையாது. ஒரு சில பேர் நல்லா அதை ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது 3 months ஒன்ஸ் பீரியாடிக்கல் ஃபாலோஅப் முக்கியம் அவசியம். 6 months ஒன்ஸ் ஆனுவல் ஒன்ஸ் செக்அப் அவசியம் பண்ணணும். எப்படி பைக் காரோடைய சர்வீஸ் முக்கியமோ 3 months to 6 months ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டருடைய ஃபாலோஅப் முக்கியம். இது இருந்தாங்கன்னா இதை நான் சொல்றத கன்சிடர் பண்ணி அக்ரி பண்ற அத்தனை பேரும் ஒத்துக்குவாங்க, ஏன் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் தாங்க இருக்கு. பொதுவாக வெளியில கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பட் ஜென்ரலி வந்து தோஸ் ஹூ ஹேவ் ரெகுலர் ஃபாலோஅப் வித் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க. அண்ட் தே கேன் ஆல்சோ அவாய்ட் காம்ப்ளிகேஷன். ப்ரிவென்ஷன் முக்கியம், வந்தால் மேனேஜ் பண்ணுறதுக்கு வைத்தியம் இருக்குது. ஆனால் காம்ப்ளிகேஷன் ஒன்று வந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைகிட்ட நெருப்பில் கை வைக்காத சுடுன்னு சொல்லுவோம், என்ன சொன்னாலும் குழந்தை கேட்காது. சுட்ட பிறகு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவசியம் இயர்லி ஒன்ஸ் கண் செக்அப் ஆகட்டும், ஹார்ட் செக்அப் ஆகட்டும், ஒரு கம்ப்ளீட் பிளட் இன்வெஸ்டிகேஷன், யூரின் இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்அப், ஹெல்த் பேக்கேஜ் ஸ்கீம்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. கம்பேர்ட் டு இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி மச் சீப் அண்ட் அஃபோர்டபுள். வருஷத்துக்கு 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா செலவு பண்ணோம்னா ஒரு நல்ல பாடி ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு எவ்ரிபடி ஆர ஒன்று சொந்த தொழில் செய்கிறாங்க, இல்லை எம்ப்ளாயியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, தே டூ ரெகுலர் ஆனுவல் ஸ்க்ரீனிங். இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுனால இன்னைக்கு ப்ரிவென்ஷனும் பண்ண முடியுது. ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டு, சர்க்கரை வர்றதுக்கு முந்தின ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து, உணவு பழக்க முறை, வாழ்வினுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஸ்லீப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா தே வில் பி கெட்டிங் டு அ நார்மல் ஸ்டேட். இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களே ப்ரீ டயபெட்டிக் நார்மலுக்கு வரலாம். அது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து உடல் பருமன் இருக்கு, ஒரு 65-70 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 90 கிலோ 100 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸஸா என்ன இருக்கு, 20-30 கிலோ அந்த வெயிட்டை குறைக்கணும். 30-35 வருஷம் ஆகும் அவங்களுக்கு 100 கிலோ வர. ஆனா கொஞ்சம் சிரமம் பார்க்காம 2 மாசம் 3 மாசத்துல ரிசல்ட் எதிர்பார்க்காம ஒரு டிரான்ஸ்மிஷன் வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் 1 இயர் 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. மாசத்துக்கு 0.5 to 1 kg நேச்சுரலாவே நீங்க பண்ண முடியும், ரெகுலர் டயட்டிங் எக்ஸசைஸ் பண்ணா. ஆனா வந்துட்ட அச்சீவ் பண்ணிட்டு நிறுத்தக்கூடாது, இட் ஹாஸ் டு பி கண்டினியூட். இப்போ டயட்டை விட்டீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் வெயிட் புட் ஆன் பண்ணுங்க, மறுபடியும் வெயிட் புட் ஆனா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வரும். ஸோ அந்த வாழ்வின் முறை, வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை கரெக்டா ரெகுலர் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனைவரும் ஹெல்த்தியா இருக்கலாங்க. டாக்டர், இப்போ நீங்க எல்லாரும் ஹெல்த்தியா இருக்க சொன்னீங்க. இப்போ டயபெட்டிஸ் வந்து ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கவங்களை அஃபெக்ட் பண்றது வந்து ஒரு காமனைஸ் பண்ணல, பட் ஸ்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு ஜெனட்டிக்கா வருதுன்னு தாண்டி வேற ரீசன்ஸ்னாலயே வருது. இது எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ 2 கேட்டகரியா பிரிச்சிடலாங்க. ஒன்று அடல்ட் யங்குங்கிறத விட டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக்னு பிரிக்கலாம். டைப் 1ங்கிறது பார்த்தீங்களா கட்டாயம் யங் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இருக்கும். 5 வயசு 10 வயசு வரையும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. திடீர்னு பார்க்கும்போது உடல் எடை கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கும்.
அவங்க வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எறும்பு முச்சிட்டு இருக்கும். அதை வச்சே ஒரு நல்ல பேரண்ட்ஸ், கண்காணிக்கிற பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஏர்லியராக வந்து காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போது கணையங்கிறது நமக்கு இன்சுலின் சுரக்கிற ஒரு விஷயம். இந்த டைப் 1 டயபெட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்காது. தே ஆர் கம்ப்ளீட்லி இன்சுலின் டிபெண்டபிள். இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப ஸ்டேட் ட்ரீட்மெண்ட் இல்லை, லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு சி பெப்டைடுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம். கணையத்தில் இன்சுலின் சுரக்குதா இல்லையா, சாப்பாட்டுக்கு முன்ன சாப்பாட்டுக்கு பின்ன சுத்தமாக இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட் ஆன்டிபாடின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து அந்த டயக்னோசிஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 15 to 25, 25 to 30 இந்த வயசுக்காரங்களே பார்த்தீங்கன்னா இன்சுலினில் இருப்பாங்க. அதில் மோடி டயபெட்டிஸ்ன்னு ஒன்று உண்டு. 3 பரம்பரையாக சர்க்கரை நீரிழிவோடு வரவங்க, இப்போ தாத்தா, அப்பா, இப்போ பேரன் படிச்சுக்கிட்டு இருப்பான், படித்து முடித்து வேலைக்கு போயிருப்பான், கல்யாண காட்சியில் இருப்பான். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் டயபெட்டிஸ் இருக்குது. அவங்க பார்த்த நியர்பை ஹாஸ்பிட்டலில் இதிலலாம் வந்து ஒரு இன்சுலின், அப்பா 400 இருக்குப்பா, 500 இருக்குப்பா, முதல்ல இன்சுலின் கொடுத்த ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமலே ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்சுலின் எடுத்துகிட்டு வந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. வருவாங்க நம்ம கிட்ட பார்க்கும்போது அந்த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி டேக்கிங்னு ஒன்று உண்டு. முறையான ஹிஸ்ட்ரி கேட்டவங்கன்னா நிறைய மெடிக்கல் சென்டர்ஸ், இப்போ ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும், ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா they don't have enough of time in their consultation. ஸோ முறையான ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியில் ஃபேமிலி ட்ரீ இதை கரெக்டாக போட்டு அப்பா வழியில் அம்மா வழியிலன்னு கரெக்டாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா we can definitely இன்சுலின் தேவைப்படுற கேஸுக்கு மட்டும் இன்சுலின் வச்சுட்டு மற்ற அனைவருக்குமே மெடிசன்ஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த மோடி டயபெட்டிஸ்ன்னு சொன்னது. இப்போ நீங்க சொல்றீங்களே டாக்டர் மோடி டயபெட்டிஸ், அப்போ வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நாங்க எங்க கண்ணுக்கு பட்ட வச்ச இன்ஜெக்ஷன்ஸ், நாங்க மெடிசன்ஸ் வச்சு நாங்க சொல்றோம் ஒசம்பிக், மோன்ஜாரோ. இதெல்லாம் இன்னைக்கு இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு போயிட்டு ட்ரெண்டிங்கான ஒரு இது வந்து மெடிக்கல்ல ரொம்ப வருஷமாவே இருக்கா, இல்லனா வந்து இப்ப இருக்கிறது இல்ல? ட்ரெண்டிங்கா இப்போ இருக்கா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னாங்க இதுல வந்து 2 குரூப்புங்க. இந்த நீங்க சொல்ற இந்த மோன்ஜாரோங்கிறது இட்ஸ் டெர்சபெப்டைட் அண்ட் ஒசம்பிக்ங்கிறது செமாக்ளூடைட், சரிங்களா? இதுல வந்து GLP-1 அனலாக் அப்படிங்கிறதுல வரும். ஸோ இந்த GLP-1 அனலாக்ங்கிறது பாத்தீங்கன்னா சில வருஷங்களாவே இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெய்லி இன்ஜெக்ஷனாக இருந்தது, அதாவது பெட் டைமில் போடுற இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் இருந்தது, டெய்லி டோஸ். அதுக்கப்புறம் வார ஒருக்க போடுற டோஸாக இருந்து மாறி இப்போது இன்னைக்கு செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த செமாக்ளூடைட்டுங்கிறது சிங்கிள் அண்ட் டெர்சபெப்டைட், மோன்ஜாரோங்கிறது இட்ஸ் டியூல் ஆன்டகோனிஸ்ட், இது சிங்கிள் ஆன்டகோனிஸ்ட், சரிங்களா? GLP ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை போடுற வீக்லி டோஸ் இன்ஜெக்ஷன். இப்போ 365 நாள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல 52 நாள் வரும்போதே இது மக்கள்கிட்ட ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு. அண்ட் இதை விட என்னன்னா இன்னைக்கு காலத்துல வந்து இந்த சோசியல் மீடியால கிடைக்கிற இந்த ஹிண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு, இப்போ எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த ஒசம்பிக் எடுத்திருக்கேன், நான் இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் மோன்ஜாரோ எடுத்திருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்றது நிறைய பேர் வந்து இதை தே ஆர் ட்ரைங் டு மிஸ்யூஸ். இப்போ ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் இதை பற்றி பேசுகிறாங்க. ஃபிட்னஸ் சென்டரில் ஒரு 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 நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சென்டரில் ஒரு 1 lakh பேக்கேஜ் மாதிரிலாம் வச்சு தே ஆர் ட்ரைங் டு செல் த ப்ராடக்ட். திஸ் இஸ் நாட் செல்லிங் த ப்ராடக்ட். ஆக்சுவலி ஒசம்பிக்னா என்ன, மோன்ஜாரோனா என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட். இப்போ டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வி ஹேட் அ பெனிஃபிட் லைக் வெயிட் லாஸும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு பேரஸ்டமால் டோலோ கொடுப்போம், ஃபீவருக்காக கொடுப்போம், சில பேர் அது ஹெட்டேக்காக எடுப்பாங்க, சில பேர் பாடி பெயின்காக எடுப்பாங்க. டாக்டருடைய இண்டிகேஷன் பிரகாரம் எடுத்தாங்கன்னா அது சேஃபாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன பேராசிட்டமாலே பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆச்சுன்னா லிவர் ஃபெயிலியர் ஆயிடும். எவ்வளோ குழந்தைங்க 4 மணி நேரம் 6 மணி நேரங்கிற அந்த சேஞ்சஸ் தெரியாமல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கொடுக்க வேண்டிய பேராசிட்டமால் நிறைய வீட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நெருப்பாக கொதிக்கின்னு பேராசிட்டமால் ஓவர் டோஸ் ஆகி லிவர் ஃபெயிலியர் வரும். அது மாதிரி இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் டோஸ். இந்த செமாக்ளூடைட், இந்த மோன்ஜாரோ, டெர்சபெப்டைட் இந்த குரூப்லாம் ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி இவங்களுக்கு செட் ஆகுமாங்கிறது உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டு நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பாடி ஃபேட், இப்போ வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்போம், பாடி ஃபேட் அனலைசர் பண்ணுவோம், அண்ட் கேஸ் வந்து ஒபீஸ், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. இப்போ ஒபிசிட்டியில் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன கேட்டகரியில் வராங்க, ஸ்டேஜ் 1, 2, 3ல வராங்க. இப்போ ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டி இல்லை, இவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ண இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நிறைய பேரியாட்ரிக் சர்ஜன்ஸே தேர் கிவிங் ஒன்லி. ஏன்னா இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில்
பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ரொம்ப க்ளோஸாக உன்னித்து கவனிக்க வேண்டியது பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு கிளைண்ட்டோடைய கண்ணு விஷன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ரெட்டினோபதி நரம்பு பாதிப்பு எதுவும் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும். அண்டு சீல் பிடிச்சி கணையம் ஏதாவது பாதிப்பு இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்திருக்கா, இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது பார்க்கணும். அண்டு தைராய்டு ரிலேட்டட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேன்சர் ஏதாவது இருந்திருக்கா, இந்த 3-4 கான்ட்ராண்டிகேஷன் இருக்குங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி உங்கள் ட்ரீட்டிங் டாக்டருடைய சஜஷன் கேட்டு இது தேவையா இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் மந்திராவே வந்து டெய்லி உடற்பயிற்சிங்க. 10,000 ஸ்டெப்பு கம்மியெல்லாம் நடக்கணும். ஒரு 10,000 ஸ்டெப்பு உங்களுக்காக நடக்க முடியலன்னா ஃபியூச்சரில் உங்களுடைய வெயிட்டை தூக்கிட்டு நடக்கவே முடியாதுங்க. நம்பர் 2, நேரத்துக்கு சாப்பிடணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைக்கிறது வந்து நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த சாப்பாடு 5-10 நிமிஷம் டைம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு. அதை கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சாப்பிட்ணுங்க. தூக்கம் 8 மணி நேரம் அவசியம் இருக்கணும். இந்த 3 பேராமீட்டர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே பெருசாக வந்து உடல் பருமன் வராதுங்க. ஒரு சில பேருடைய லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட் பேசிஸில் மாறும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்து அதை வந்து மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாவே நேச்சுரலாகவே யூ வில் பி ஹேவிங் எ குட் வெயிட் லாஸ். பட் சில பேரால், எல்லாராலையும் கிடையாது, சில பேர் ஒரு 5 to 10%, ஒரு 20% பாப்புலேஷன் இதை எல்லாமும் பண்ணிட்டேன் டாக்டர் எனக்கு குறையல, அப்போதான் இதை பற்றின ஒரு எஜுகேஷனே கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட், ஓகே அந்த செலிபிரிட்டி யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த செலிபிரிட்டி போட்டுட்டாங்க, இவங்க ஒசம்பிக் ஃபேஸ், இவங்க அது இதுன்னு இன்னைக்கு இது எங்கேயோ போயிடுச்சுங்க. இன்னொன்று சொல்லுவேன், ஒரே ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருந்த செமாக்ளூடைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி ஒன்லி அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் இட்ஸ் லைக் ஒரு மாதம் 10,000 ரூபாலேருந்து 27,000 ரூபா வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் பப்ளிக்கால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த செமாக்ளூடைட்டுங்கிற ஒன்று 1,290 ரூபாலேருந்து 2,000, அதிகபட்சம் 3,000 ரூபாய்க்கு இருக்குங்க. நார்மலாக ஒரு பிபி ட்ரீட்மெண்ட், சுகர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியே வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டு இன்னைக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ஒரு கிரைசிஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. பட் ஆனால் இதெல்லாம் தேவையா இல்லையாங்கிறது ஒரு நல்ல மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ வந்து டயட் பற்றி இப்போ போவோம். டயட் டயபெட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? டயட்டு தாங்க முக்கியமே, அதுதான் நம்பர் 1. இப்போ எல்லாருடைய லைஃப் ஸ்டைல்லையும் ஸ்கூல் ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட், கிளாஸில் போனோடனே ரீசஸ், ஒரு சின்ன பிரஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு, நைட் டின்னர். இது கரெக்டாக இருக்கும். பிடி கிளாஸ்ன்னு ஒன்று நடக்கும், ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அப்படியே காலேஜுன்னு மாறுவாங்க, ஸ்லீப் ஷெட்யூல். இந்த வீட்டில் இருந்து வெளியில் ஹாஸ்டல் லைஃப் ஸ்டைல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய தாய் தகப்பனுடைய கவனிப்பெல்லாம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மாறும், ஃபுட்டு மாறும், எல்லாமே மாறும். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டயட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை வந்து தள்ளி வைக்கலாம். இன்றைக்கி சாப்பிட்ற உணவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இருக்கிற ஸ்டார் ரேட்டிங்கும் ஃபுட்டில் இருக்கிற கலர் ஃப்ளேவர் பார்த்து தான் சாப்பிட்றாங்களே தவிர்த்துட்டு இதில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய நல்ல நல்ல ஆப்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு உணவு எடுத்தோம்னா ஒரு தட்டு ஸ்கேன் பண்ணோம்னா இதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. தயவு செஞ்சு கார்போஹைட்ரேட்டை தேவைக்கும், புரோட்டீன்கிற புரத சத்தை மேக்சிமமாகவும், ஃபைபருடைய கண்டென்ட்டை மேக்சிமமாகவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இப்போது காய்கறி கூட்டு பொரியல் ஃபைபர், டெய்லி ஒருத்தர் 2 வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாருன்னா அவருக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனே வராதுங்க. அவருடைய அப்டமன் கட்டு நல்லா இருக்கும். டெய்லி ஒருத்தர் தேவைக்கு புரோட்டீன் சாப்பிட்றாருன்னா அனாவசியமான ஸ்நாக்கிங் கட் ஆகும். ஏன்னா ப்ரோட்டீன்லாம் வந்து ரொம்ப செரிமானம், ஸ்லோ டைஜஷனுங்க. இப்போது ஒன்லி இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாருன்னா 1 மணி நேரத்தில் பசிக்குங்க. ஏன்னா அது ஆவியில் வேக வைக்கிறது, கார்போஹைட்ரேட் சீக்கிரம் செமிச்சிரும். கூடையே 2 முட்டை, கொஞ்சம் சுண்டல், பயிர் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாருன்னா அவருக்கு போதுமான அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக 2 to 3 hours அவருக்கு வந்து பசி இல்லாமல் அந்த ஹங்கர் கிரேவிங், சட்டைட்டின்னு சொல்லுவோம், அதை வந்து கட் பண்ணணும். இதுக்காக தான் ப்ரோட்டீனும் ஃபைபர் முக்கியம். அண்டு வளர்றவங்களுக்கு இப்போ 30 வயசுக்குள்ள என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறத ஒரு இது இருக்குங்க. ஆனால் 30க்கு பிறகு நீங்கள் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், லெஸ் கார்போஹைட்ரேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் இருக்கீங்கன்னா அடுத்த 30-40 வருஷம் ரொம்ப கஷ்டங்க.
50 இயர்ஸ் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்ல வீட்டில் ஊரில் வேலை பார்க்குறவங்களாம் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 25 35 45 டாக்டர் நீ பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு, எனக்கு எல்லாம் அந்த போஸ்டர் சரி. இப்போ பாருங்க, வேலை பார்க்கும்போது இப்படியே வேலை பார்க்கறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்டர் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம தப்பான போஸ்டரில் இருக்கோம் அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறது தாங்க பிரச்சனை. டயட்டிங் பண்ணணும். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் சாப்பிடுங்க. எந்த டாக்டர் வந்து இதெல்லாம் நீ தொட்டே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. வருஷத்தில் 1 நாள் 2 நாள் பர்த்டே அன்னைக்கு சாப்பிடுங்க. மாசத்துல 1 நாள் பிரியாணி வேணுமா சாப்பிடுங்க. ஆனால் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கனாலும் கார்போஹைட்ரேட் ரைஸ் குஸ்கா போட்டு சாப்பிடக்கூடாதுங்க. 2-3 சிக்கனோ 2-3 மட்டன் இருந்ததுன்னா தேவைக்கு இன்னும் 2 பீஸ் வாங்கிட்டு லிமிட்டாக ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ ஹை கேலரி டயட். நம்ம மக்கள் வந்து பாருங்க, அந்த சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் சாப்பிட்றத விட ரைஸை தான் கார்போஹைட்ரேட் தான் திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட், இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன், இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர். திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ லாங் ஸ்டாண்டிங் டயட் பேட்டர்னு, கட் ஹெல்த்து. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க முக்கியம். இது வந்து உணவுல இருந்தா வரும். இந்த உணவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாடியில் வர சேஞ்சஸ், அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். தென் யூ வில் ஹாவ் அ குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுதான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லைங்க. ஓட முடிஞ்சவங்க ஓடுங்க, நடக்க முடிஞ்சவங்க நடங்க. ஸ்விம்மிங் பிடிச்சிருக்கா ஸ்விம்மிங் பண்ணுங்க. இல்லை எனக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். இந்த வெயிட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன 3 kg 5 kg அதிகபட்சம் 10 கிலோ ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போகிறது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ கம்ப்ளீட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போ ஐடி பீப்புளெலாம் எடுத்துக்கோங்க. அவங்க அதிகபட்சமாக எடுத்துகிட்டு போகிறது என்ன இருக்கும்? அவங்க ஒன் சைடு பேகு இல்லை கேட்கெட்ஸ் இதாக இருக்கும். பெருசாக வந்து ஃபிசிக்கலி அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவசியம் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் வெயிட் ட்ரைனிங் அண்ட் டைமுக்கு சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ஸ், ஃபைபர் இம்பார்ட்டன்ஸோடு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து ஒன்று தாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் படிப்பினுடைய நாலேஜுன்னு ஒன்று இருக்குது. யார் எதை சொன்னாலும் நம்ம இப்போது உங்களுக்கு தெரியாதுங்க, ரியல் ப்ராக்டிஸில் டாக்டர்ஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? சோஷியல் மீடியா சார் இப்படி யூடியூப்பில் இப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இப்படி இருக்குன்னு, அது எந்த சைட்டில் இருந்து வருது, எந்த பேஜில் இருந்து வருது, அவங்க சொல்கிற ஆள் யார், அவங்க சர்டிஃபைடான பர்சனா? நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து இப்போ ஒரு நகை வாங்குறோன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா அவனுடைய பியூரிட்டி எவ்வளோ, ஒரு விமன் வந்து எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஒரு சாரீ வாங்க போனால் அதோடைய குவாலிட்டி இது. ஒரு மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, நெய்பரு, ஆன்லைனில் வருது, துண்டு சீட்டில் குறிப்பில் வருது, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியாக டாக்டர்கிட்ட வராங்க. வீட்டில் ஒரு வயரிங் ப்ராப்ளம் எலக்ட்ரீஷியன் தான் கூப்பிடுவாங்க. தண்ணி சரியாக வரலன்னா பிளம்பரை தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? காரு பிரச்சனைனா உடனே மெக்கானிக் ஃபோன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹெல்த் பிரச்சனைனா டாக்டர்கிட்ட கடைசியாக தான் வராங்க. இது மாறணுங்க. இப்போது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு ஃபைல் போட்டு அட்டை மாத்திரை வாங்கி ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே முதல்ல ப்ராப்பர் எஜுகேஷன் அவேர்னஸ் கிடைக்கணும். இது எனக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு தெரியல. பட் நான் என் ப்ராக்டிஸில் ரொம்ப கவனமாக அதை பார்ப்பேங்க. இப்போ ஒருத்தர் மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி ஒருத்தவங்க வராங்கன்னா, கூட சின்ன பசங்க அவங்க குழந்தைங்களோட வராங்கன்னா, சின்ன வயசில் ஓகே இவங்களுக்கு ஒரு 35 45 மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது. எத்தனை பசங்க? 2 பசங்களா? நான் அவங்களுடைய அடுத்த தலைமுறையை பார்க்கணும். அந்த பிள்ளைகளுடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டோம்னா, குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட விரும்பும், ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்பும். ஆனால் எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு வெஜிடபிள் சாப்பிடுது, எத்தனை குழந்தைங்க ஃப்ரூட் சாப்பிடுது? அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஷெட்யூல்ல இருந்தே ஐ டோன்ட் சி மை பேஷண்ட் அஸ் ஒன்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேஷன். நான் அடுத்த தலைமுறையாக பார்ப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இன்னமும் அந்த டெய்லி வேஜஸ்ங்கிற மாதிரியான கஷ்டத்தில் இல்லாமல் ஒரு லெவலில் வந்திருக்கீங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கொடுக்க போகிறீங்களா? இந்த இப்போ வச்சுக்கோ, சுகர் வச்சுக்கோ, பிபி வச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் வச்சுக்கோன்னு கொடுக்க போகிறீங்களா? நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறீங்களா? அதை யோசிங்க. அதுக்கு அவசியம் பேஷண்ட் அட்டெண்டர் ஹேஸ் டு பி எஜுகேட்டட் வெல். இது தயவு செஞ்சு அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் வரதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம ஏனோ தானான்னு எடுக்கிறத விட ஒரு ட்ரெயின்டு பர்சன், இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றீங்க, கார் ப்ராப்ளம்னா கார் மெக்கானிக்கு கூப்பிட்றீங்கன்னா, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை விட்டுட்டு உங்கள் டாக்டரை போய் கேளுங்க. உங்கள் டாக்டருக்கு தெரியும். இப்போ
பொதுநலம் ரிலேட்டடாக இருக்கா, சர்க்கரை ரிலேட்டட் இருக்கா, இருதய ரிலேட்டடாக இருக்கா, அதுக்குன்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்கன்னா, தேவைக்கு பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அதை தயங்காம எடுங்க. இல்ல டாக்டர் எனக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி queries தான் இருக்குன்னா, அந்த queries-அ நீங்க டாக்டர் கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க.